வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு தலைமுறையும் சாதித்ததை விட அடுத்தடுத்து வரும் தலைமுறைகள் இன்னும் அதிகமாக சாதிக்கும் என்பது காலத்தின் நியதி. ஆனால் அந்த ஒவ்வொரு தலைமுறையும் எங்கிருந்து தம் பயணத்தை ஆரம்பிக்கும் என்று சிந்தித்தோமானால் முந்தைய தலைமுறை விட்ட இடத்திலிருந்துதான் என்பது புரியும். எனவே நமக்கு மூத்த தலைமுறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அவர்கள் வழங்கிய பங்களிப்புகளை போற்றி பாராட்ட வேண்டியதும் நமது கடமை அல்லவா? எனவே ஈழத்து தமிழ் திரை இசையின் முன்னோடி நதி மூலம் என்றெல்லாம் போற்றப்படும் KM ஜவாஹிர் அவர்களை சமீபத்தில் நாம் இழந்தோம். அவர் நமது கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புகளை நினைவுகூர்ந்து அவரை போற்றுவதற்காகவே இணையதளத்தினூடாக நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம். ஈழத்து தமிழ் திரை இசை வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் முன்னால் சென்று இலங்கை திரைத்துறை வரலாற்றை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இலங்கையில் சிங்கள மொழி திரைப்படங்கள் கூட முழுக்க தென்னிந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஒரு காலம். தமிழில் வெளிவந்த சில திரைப்படங்களை கூட சிங்களத்தில் மொழிமாற்றம் செய்து வெளியிட்டார்கள். திரைப்பட வசனங்களையும் பாடல்களையும் எழுதுவதற்காக இலங்கையிலிருந்து சிலர் சென்றார்கள். அபூர்வமாக சில திரைப்படங்கள் இலங்கையின் சிங்கள கலைஞர்களை கொண்டு தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அந்த வரிசையில் இலங்கையின் முதலாவது சிங்கள திரைப்படத்தை தயாரித்தவரான தென்னிந்தியாவின் மதுரையைச் சேர்ந்த சுந்தரம் மதுரநாயகம் என்பவர் கூட மதுரையிலே சித்திரகலா மூவிடோன் என்ற பெயரிலே ஒரு கலைக்கூடத்தை நிறுவி கடவுனு பொறந்துவ என்ற திரைப்படத்தை தயாரித்தார். அவர்தான் பின்னாளில் இலங்கைக்கு வந்து கந்தான எனும் இடத்தில் ஸ்ரீமுருகன் நவகலா ஸ்டுடியோஸ் எனும் ஒலிப்பதிவு கூடத்தை நிறுவினார். அதன் பின்னர் படிப்படியாக முழுக்க இலங்கையிலேயே சிங்கள படங்கள் தயாராகின. இலங்கையில் உருவான முதலாவது தமிழ் திரைப்படம் எது என்ற கேள்விக்கு பலர் பலவிதமான விடைகளை தருகின்றார்கள். அந்த வரிசையில் இலங்கையின் திரைத்தாரகை ருக்மணி தேவி உட்பட பல சிங்கள கலைஞர்கள் நடித்த குசுமலதா என்ற சிங்கள படம் தென்னிந்தியாவில் தயாரான போது அது தமிழிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் திரைக்கு வரவில்லை. ஹென்றி சந்திரவன்ச என்பவர் சமுதாயம் என்ற பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தாலும் அது 16 மில்லிமீட்டருக்குள் சுருங்கிவிட்டதால் திரையரங்குகளில் திரையிடப்படவில்லை. மாறாக பொருளையில் YMBA எனும் நாடக அரங்கில்தான் அது திரையிடப்பட்டது. முழுமையான 35 மில்லிமீட்டரில் முதலில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை P. கிருஷ்ணகுமார் என்பவர் நெறிப்படுத்தி கதாநாயகனாகவும் நடித்த 1962 இறுதியில் வெளிவந்த தோட்டக்காரி என்ற திரைப்படம் பெறுகிறது. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரே இலங்கை தமிழ் திரை இசையின் நதி மூலமாக போற்றப்படுகின்றார். அவர்தான் KM ஜவாஹிர். 1931 ஆண்டு இலங்கையின் உயர் நீதிமன்ற கட்டடம் அமைந்துள்ள புதுக்கடை பகுதியில் பிறந்தவர்தான் KM ஜவாஹிர். அவரது தந்தை கொழும்பு துறைமுகத்தில் இழுவை கப்பலின் மீகாமனாக பணியாற்றியவர். அந்த நாளில் ஒரு கலவன் பாடசாலையாக விளங்கிய பண்டரநாயக்க மாவத்தை பாத்திமா பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்றார். அந்த பாடசாலை தான் இன்று பாத்திமா மகளிர் கல்லூரியாக பரிணமித்துள்ளது. அதன் பின்னர் மேல் வகுப்பில் கல்வி பயில கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் இணைந்தார். பள்ளியில் பயிலும் காலத்திலேயே அவருக்குள் விளைந்த இசை ஆர்வம் காரணமாக அந்த நாளில் டவர் ஹால் அரங்கில் நாடகங்களுக்கு இசையமைத்த எடி மாஸ்டர் என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. அவரிடம் ஹார்மோனியம் இசைக்க கற்றுக்கொண்டார். அடிப்படை இசை மரபுகளை மிக விரைவிலேயே கற்றுக்கொண்ட KM ஜவாஹிர் அவர்கள் ஒரு சுயம்புவாகவே ஹார்மோனியம் மட்டுமன்றி புல்லாங்குழல், மெண்டலின், பியானோ மற்றும் சிறப்பாக பியானோ அக்கோர்டியன் கருவியையும் வாசிக்க கற்றுக்கொண்டார். அவர் விடுதலை பருவம் தாண்டிய போது அவரது தந்தை இளைப்பாறும் காலம் வந்துவிட்டதால் துறைமுகத்தில் தந்தை ஆற்றி வந்த இழுவை கப்பல் மீகாமன் என்ற பதவி இவருக்கு கிடைத்தது. துறைமுக பணிகள் முடிந்த வேளைகளிலெல்லாம் இசைக்கே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார்.
அந்நாளில் புகழ்பூத்த பாடகராக விளங்கிய மொஹிதீன் பேக் அவர்களோடு இணைந்து ஒரு வாத்திய கலைஞராக ஹார்மோனியம் இசைப்பதற்காக 1950ஆம் ஆண்டு இலங்கை வானொலியில் காலடி எடுத்து வைத்தார். அன்று அவர் ஹார்மோனியம் இசைத்தது இஸ்லாமிய கீதங்கள் நிகழ்ச்சியில். அடுத்தடுத்து வந்த நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு வாத்திய கலைஞராக சென்ற அவருக்குள் இருந்த படைப்பாற்றல் திறமையைக் கண்டு அதிசயித்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அவருக்கு இஸ்லாமிய கீதங்கள் நிகழ்ச்சியின் இசை அமைப்பாளர் என்ற தகுதியை பெற்றுக் கொடுத்தார்கள். வானொலி நிலையம் தந்த அந்த அங்கீகாரம் காரணமாக மேடை நாடகங்களுக்கும் இசையமைக்கும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அந்நாளில் ஒரு நாடகத் தந்தையாகவும் போற்றப்பட்ட ராஜேந்திரம் மாஸ்டர் அவர்கள் 1954இல் ஆரம்பித்த மனோரஞ்சித நாடக சபா மேடையேற்றிய நாடகங்கள் அனைத்துக்கும் இவரே இசையமைப்பாளர். அதனைத் தொடர்ந்து டவர் ஹால் அரங்கிலே சிங்கள நாடகங்கள் பலவற்றுக்கும் இசை வழங்க ஆரம்பித்தார். வெறும் ஜவாஹிர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் ஜவாஹிர் மாஸ்டர் என இரு மொழிக் கலைஞர்களாலும் மரியாதையுடன் அழைக்கப்படும் காலமும் பிறந்தது. இலங்கையிலேயே சிங்கள திரைப்படங்கள் தயாரிக்கப்படும் காலம் வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட சிங்கள திரைப்படங்களுக்கு இசை அமைப்பதற்காக தென்னிந்தியாவிலிருந்து இசையமைப்பாளர்கள் அழைக்கப்படும் வழக்கம் தொடர்ந்தது. அந்த வரிசையில் அடிக்கடி அழைக்கப்பட்டவர் அன்றைய புகழ்மிகு இசையமைப்பாளர் TR பாப்பா. அவர் தனக்கு ஒரு உதவி இசையமைப்பாளர் வேண்டுமே என்று தேடிய போது அவரது தெரிவாக அமைந்தவர்தான் KM ஜவாஹிர். TR பாப்பா அவர்களது உதவி இசையமைப்பாளராக பல சிங்கள படங்களுக்கு KM ஜவாஹிர் பணியாற்றினார். அந்த அனுபவமும் அங்கீகாரமுமே இலங்கையில் முதலில் 35 மில்லிமீட்டரில் தயாரான தோட்டக்காரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் என்ற தகுதியை அவர் பெற காரணியாகியது. 35க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களை கொண்டு அற்புதமான பாடல்களை அந்த தோட்டக்காரி திரைப்படத்துக்காக ஜவாஹிர் மாஸ்டர் உருவாக்கினார். அந்த நாடுவேன் கண்டே உங்கள் மோகன புன்னகையில் மிக வாழ்வினிலே மகிழ்வோம் இனிதாய் நாம் வாழ்ந்திடுவோம் மிக வாழ்வினிலே மகிழ்வோம் இனிதாய் நாம் வாழ்ந்திடுவோம். என்னை நீ மறந்தாலும் எவ்விடர் சூழ்ந்தாலும் உன்னை நான் மறப்பேனோ. என்னை நீ மறந்தாலும் எவ்விடர் சூழ்ந்தாலும் உன்னை நான் மறப்பேனோ. முருகா, உன்னை நான் மறப்பேனோ. 1973ஆம் ஆண்டில் வெளிவந்த மீனவ பெண் திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் KM ஜவாஹிர் அவர்களே. TR பாப்பா அவர்களுக்கு உதவி இசையமைப்பாளராக பணியாற்றிய காலத்திலேயே சிங்கள இசைக்கலைஞர்களாலும் மதிக்கப்படும் ஒருவராக திகழ்ந்த KM ஜவாஹிர் அவர்கள் ஆதரயக்க மகிம எனும் சிங்கள படத்துக்கும் இசையமைத்தார். அந்நாளில் புகழ்பெற்று விளங்கிய அனைத்து பாடகர் பாடகியரும் KM ஜவாஹிர் அவர்களுடைய இசையில் பல சிங்கள திரைப்பட பாடல்களை மெல்லிசை பாடல்களை பாடியுள்ளார்கள். அதே வேளையில் தெற்கையும் வடக்கையும் இணைக்கும் ஒரு இசை பாலமாகவும் திகழ்ந்தார் KM ஜவாஹிர் அவர்கள். வடக்கிலே புகழ்பெற்றிருந்த கண்ணன் கோஷ்டியுடன் இணைந்து மேடைகளில் இசை வழங்க அடிக்கடி யாழ்ப்பாணம் சென்று வந்தார். யாழ் கண்ணனோடு இணைந்து கண்ணன் ஜவாஹிர் இரட்டையர்களாகவும் பல இசை வார்ப்புகளை தந்தார்கள். கண்ணன் உருவாக்கிய மெட்டுக்கள் பலவற்றுக்கு இசை கோர்வைகளை நெறிப்படுத்தி இசை கலைஞர்களையும் வழிநடத்தி முழுமைப்படுத்தும் பணியில் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று இன்றும் நன்றியோடு நினைவு கூறுகின்றார் யாழ் கண்ணன் மாஸ்டர். குறிப்பாக பின்னாளில் இலங்கை வானொலியில் பல மெல்லிசை பாடல்களுக்கு யாழ் கண்ணன் மெட்டமைத்த போது அந்த பாடல்களின் ஒலிப்பதிவில் ஜவாஹிர் மாஸ்டர் திரு கண்ணன் அவர்களுக்கு இன்றியமையாத துணையாக விளங்கினார். அதுபோலவேயே இந்தியாவில் இருந்து புகழ்போத்த கலைஞர்கள் இலங்கையில் நிகழ்ச்சிகளை நடத்த வரும்போதெல்லாம் அவர்களுக்கு இசை வழங்கும் பெரும் தொண்டினை முன்னின்று வழங்கியவர் ஜவாஹிர் மாஸ்டர்.
வட இந்திய நட்சத்திர பாடகர் தலத் மஹமூத் அவர்கள் இலங்கை வந்தபொழுது மேடைகளில் அவருக்கு பின்னணி இசை வழங்கிய பணியில் KM ஜவாஹிர் அவர்கள் முக்கியமானவராக திகழ்ந்தார். அதுபோலவே இசையரசர் TM சௌந்தரராஜன் அவர்கள் இலங்கை வந்து இலங்கையின் பல பாகங்களில் கச்சேரி நடத்திய போது பின்னணி இசை வழங்கிய முக்கிய பணியைச் செய்தவர் KM ஜவாஹிர். அது மட்டுமா, இசை முரசு நாகூர் EM ஹனீஃபா அவர்களுக்கும் கூட இலங்கையின் பல பாகங்களில் அவர் மேடை கச்சேரி நடத்திய போது மிக முக்கியமான வாத்திய இசை கலைஞராக KM ஜவாஹிர் அவர்கள் திகழ்ந்தார். இந்திய மண்ணில் உருவான சில படங்களுக்கும் இசையமைத்த பெருமைக்குரிய இலங்கை இசையமைப்பாளர் MM கவுஸ் அவர்களுடைய துணைவியார் குர்ஷித் கவுஸ் அவர்கள் வழங்கிய உருது இஸ்லாமிய கீத நிகழ்ச்சிகளுக்கும் இசைக்கலைஞர்களை வழிநடத்தி இசை வழங்கியவர் KM ஜவாஹிர் அவர்கள். திரை இசை, இறை இசை, மெல்லிசை, பொப்பிசை என பல்வேறு தளங்களில் அரிய பல இசை வார்ப்புகளை தந்த KM ஜவாஹிர் அவர்களுக்கு 1980ஆம் ஆண்டு இலங்கை கலாசார அமைப்பு அகில இலங்கை ரீதியில் நடத்திய நாடகப் போட்டியில் அலைகள் என்ற நாடகத்தில் அவரது சிறந்த இசையமைப்புக்காக முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன சிறந்த இசையமைப்பாளர் எனும் விருதினை வழங்கி கௌரவித்தார். இஸ்லாமிய கீதங்கள் இசைத்துறையில் பல்லாண்டுகளாய் அவர் ஆற்றி வந்த அரும் பணியை பாராட்டி மறைந்த முன்னாள் அமைச்சர் AHM அஸ்வர் அவர்களது முயற்சியால் முஸ்லிம் கலாசார அமைப்பு 1993ஆம் ஆண்டு மூஷிக் நூரி, அதாவது இசை ஒளி எனும் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இலங்கை அரசின் பெருமைக்குரிய விருதான கலாபூஷணம் விருது 2005ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது. கலாபூஷணம் விருது வழங்கப்பட்டதை தொடர்ந்து KM ஜவாஹிர் தம்பதியர் 2005ஆம் ஆண்டு கனடிய மண்ணுக்கு வரவழைக்கப்பட்டு திரு வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்களது இசையரங்கம் சார்பாக அவருக்கு இசை பேரொளி என்ற விருது வழங்கப்பட்டது. அதே டொரண்டோ மாநகரில் கவின் கலாலயா அமைப்பு மெல்லிசை வித்தகர் என்ற பட்டம் அளித்து கௌரவித்தது. மக்கள் அபிமானம் பெற்ற பாடகர் பாடகிகள் பலரது இசை பயணத்தின் ஆரம்ப புள்ளியில் அவர் ஒரு ஏணியாக நின்று உழைத்தவர் என்று பல கலைஞர்கள் இன்றும் அவரை நன்றியுடன் நினைவு கூறுகின்றார்கள். KM ஜவாஹிர் அவர்கள் 2007ஆம் ஆண்டு மீண்டும் கனடிய மண்ணுக்கு விஜயம் செய்தார். கனடிய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த அவரது இசை வாரிசுகள் மூவரும் ஒன்றிணைந்து KM ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்த திரை இசை பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், பொப்பிசை பாடல்கள் சிலவற்றை தெரிவு செய்து ஒரு நதியின் இசை ஊற்று என்ற பெயரில் இருவட்டாக தொகுத்து வெளியிட்டார்கள். அந்த வெளியீட்டு விழாவிலே கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் விருது, கீதவாணி வானொலியின் விருது, கனடிய தமிழ் திரைப்பட மேம்பாட்டு மையத்தின் விருது, ஈழத்து தமிழ் கலாசார அபிமானிகள் வழங்கிய விருது மற்றும் ஞானோதயம் கலைக்கூடம் வழங்கிய விருது ஆகியன வழங்கப்பட்டன. இந்த விருதுகளின் வரிசையில் உச்சமாக அமைந்தது கனடிய தமிழோசை வானொலி வழங்கிய விருது. அந்த விருது கவி பேரரசர் வைரமுத்து அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது. ஜவாஹிர் மாஸ்டர் தன் 3 வாரிசுகளையுமே இசைத்துறைக்கு தத்துக் கொடுத்ததால் அந்த 3 வாரிசுகளுமே இன்று இசைத்துறையில் தனித்துவ முத்திரையோடு திகழ்ந்து வருகின்றார்கள். மூத்தவர் அனாஸ் கனடிய மண்ணிலே ஒரு தாளவாத்திய கலைஞராக பல்வேறு மேடைகளில் பங்களிப்பு செய்து வருகின்றார். இரண்டாமவர் அயாஸ் இலங்கை மண்ணிலே இருமொழி கலைஞர்கள் அனைவராலும் நேசிக்கப்படும் ஒரு கிட்டார் வாத்திய கலைஞராக திகழ்ந்து வருகின்றார். இளையவர் ஃபயாஸ் ஜவாஹிர் கனடிய மண்ணிலே பண்பொழி இசைக்கலைஞர்கள், ரசிகர்கள் அனைவராலும் படைப்பாற்றல் மிக்க ஒரு இசையமைப்பாளராக போற்றப்படும் சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார். மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன், இசையரசர் TM சௌந்தரராஜன், இசையரசி F ஜானகி, பத்மஸ்ரீ சின்னக்குயில் சித்ரா, பத்ம விபூஷன் P சுஷீலா, பத்ம விபூஷன்கள் KJ யேசுதாஸ், SP பாலசுப்ரமணியம் மற்றும் LR ஈஸ்வரி, மனோ, ஹரிஹரன், சுஜாதா மால்குடி சுபா, உன்னிகிருஷ்ணன், ஹரிஷ் ராகவேந்திரா, ஹரிஹரன் அனந்து, முகேஷ், ராஜேஷ் வைத்யா, மேஜ சுந்தரராஜன், கவி பேரரசர் வைரமுத்து, கங்கை அமரன் ஆகியோர் ஃபயாஸ் ஜவாஹிரின் இசை மேடைகளில் கலந்து சிறப்பித்து பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள்.
ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களது இசை வாழ்வின் பின்னணியிலும் அவரது வாரிசுகளின் வெற்றிகளின் பின்னணியிலும் மிக பெரும் ஆக்க சக்தியாக விளங்கியவர் திருமதி ஹமீதா ஜவாஹிர் என்றால் மிகையாகாது. ஜவாஹிர் மாஸ்டருக்கு வழங்கப்பட்ட விருதுகளின் உச்சமாக அமைவது இலங்கை அரசின் வாழ்நாள் சாதனை விருது. காலம் சென்ற இசையறிஞர் WD அமரதேவ அவர்களுக்கும் நமது ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களுக்கும் ஒரே மேடையில் அரச மரியாதையுடன் வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டது. එක්දස් 950දී තම සංගීත දිවිය ආරම්භ කරන K.M. සවාහිර් ලංකාවේ නිෂ්පාදිත ප්‍රථම සහ දෙවන දමිළ චිත්‍රපට දිත්තේම සංගීත අධ්‍යක්ෂකවරයා වීමේ භාග්‍ය උදා කරගත්ත. ද්‍රවිඩ පොප් ගීත, ද්‍රවිඩ සරල ගීත, ඉස්ලාම් භක්ති ගීත සහ සිංහල සරල ගීත තුළ තම හැකියාව පෙන්වූ සවාහිර් 1980 වසරේ හොඳම සංගීත අධ්‍යක්ෂකට හිමි ජනාධිපති සම්මානයත්, 1993 වසරේදී මූෂික් නූරි මුස්ලිම් සංස්කෘතික සම්මානයත්, 2004 වසරේදී කලා භූෂණ සම්මානයත් ලබා ගන්නා ලදී. ඉන් නොනවති 2005 වසරේදී අයිසායි පෙරෝලි ජාත්‍යන්තර සම්මානයද හිමිකර ගැනීමට K.M. සවාහිර් නම් මේ විශිෂ්ට සංගීතවේදියා සමත්කම් සපුරයි. வாழ்வின் இறுதிக் கட்டத்திலும் 89 வயதான காலத்திலும் கூட பக்தி பாடல்கள், மெல்லிசை பாடல்களுக்கு இசையமைக்க இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அழைத்த போது சன்மானத்தை கூட பொருட்படுத்தாமல் ஓடோடிச் சென்று உழைத்தார். 90 வயதை நிறைவு செய்ய 6 மாதங்கள் இருக்கும் வேளையில்தான் இறைவன் அவரை அழைத்துக் கொண்டான். இறைவா, நாளை மறுமையில் அவருக்கு நற்சுவனபதியின் வாயிலை திறந்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வோம். ஈழத்து தமிழ் இசை வரலாற்றின் முன்னோடி என்று போற்றப்படும் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களின் வாழ்க்கை புத்தகத்தின் சில பக்கங்களையாவது புரட்டினோம். தொடர்ந்து ஜவாஹிர் மாஸ்டர் வழங்கிய இசை வார்ப்புகள் சிலவற்றை இன்றைய தலைமுறை இசைக்கலைஞர்கள் பாடி அவரை போற்ற காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி ஜவாஹிர் மாஸ்டர் அவர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்ட அன்பர்கள் சிலர் நினைவேந்தல் உரைகளையும் நிகழ்த்தப் போகின்றார்கள். அத்தனை அம்சங்களையும் லண்டன் மாநகரில் இருந்து தொகுத்து வழங்கப் போகின்றார் நமது அன்பு சகோதரர் S.K. ராஜன்.